Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கக்கூடிய இரண்டாவது T20 மேட்ச். இந்த இரண்டாவது T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நேற்று நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13வது ஓவர் வரைக்குமே ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தப்போ திடீர்னு ரியான் பராக் உள்ள வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் போட்டு ஸோ விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து மேட்சை வந்து நம்ம பக்கம் திருப்பி கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஈக்குவல் ஃபைட்டை கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஒரு லோ இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றது மூலியமாவும் இதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 100% ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. தென் 100% போனஸ், ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% போனஸும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. தென் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீ, லெஸ் காம்படிஷன், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நியூவா வந்துருக்கூடிய ஒரு ஆப் அப்படிங்கிறதுனால ஸோ காம்படிஷன் வைஸாகவும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 28 ஜூலை 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. நைட் 7 மணிக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் பல்லக்கில தாங்க நடக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் எங்க இருந்துச்சு, ஸோ அதே மெனூல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த பல்லக்கில பொறுத்த வரைக்கும் இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு ஃபிளாட் ட்ராக்ல தாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 170ல இருந்து 180 ரன்ஸ் வரைக்கும் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபிளாட் ட்ராக். ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் கொஞ்சம் டர்ன் இருக்கும், கொஞ்சம் அசட்ஸ் இருக்கும். பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து இந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும் தாங்க கொஞ்சம் ஒரு மைனஸா இருக்க போது. அதனால சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா ஆடிட்டாங்க. நல்ல ஃபிளாட் ட்ராக்கா இருந்தது. பேட்டிங்க்கு ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் சேஸ் பண்றப்போ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாங்க. ஸோ மிடில் ஒரு விக்கெட் ஃப்ளோ வந்து ஸ்லைட்லி இருந்ததுனால 1 or 2 விக்கெட் சேரா விழுந்ததுனால அப்படியே இந்தியா பக்கம் வந்து அந்த மேட்ச் வந்து திரும்பிடுச்சு. இல்ல அப்படின்னா நேற்று கண்டிப்பா ஸ்ரீலங்கா வந்து வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ ரீசன் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் கிரிப் பண்ணி பவுல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ டியூ ஃபேக்டர் கொஞ்சம் ஸ்லைட்லி அங்க வந்து இருக்கும். ஸோ சேஸ் பண்ற டீம் இங்க வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாவே தாங்க இருக்கும். வெனுரேக்கான பொறுத்த வரைக்கும் 23 மேட்ச் வந்து இங்க நடந்திருக்கு. ஸோ அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 13, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 8 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 263 அப்படிங்கிறது ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. ஆவரேஜான ஸ்கோரே வந்து 173 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 165ல இருந்து ஒரு 180 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. ஸோ அதுல 20 மேட்ச் இந்தியா தாங்க. பியூர்லி அப்பர் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான். வெறும் 9 மேட்ச் மட்டும் தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ராபபிளா ரெண்டு டீமோட பெருசா சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஸ்ரீலங்காவில் வேணா ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். அதர்வைஸ் இந்தியா வந்து அதே காம்பினேஷனோட போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் சோமன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. தென் அடுத்தது ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர். தென் சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமோட கேப்டன். ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், அசதீப் சிங், முகமது சிராஜ் அண்ட் ரவி பிஷ்னாய். ஸோ இது வந்து இந்தியன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இதுல கௌதம் கம்பீர் தலைமையிலான டீம்ஸ்ல அப்படின்னாவே இப்போ கேகேஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் மோஸ்ட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். ஸோ அதை ரொம்ப 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 விரும்புவார் கௌதம் கம்பீர். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட. ஏன்னா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஆட வைக்கும் போது ஒரு பவுலரால சரியான லைன் நேரத்தில் 2 பேட்ஸ்மேனுக்குமே வந்து பவுல் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் தான் வந்து எப்பவுமே கௌதம் கம்பீர் விரும்புவார். அதுக்கு தகுந்த மாதிரி பை சான்ஸ் யசுந்தர் ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியரா அவுட் ஆயிட்டார் அப்படின்னா உடனே ரிஷப் வந்து 1 run ஆட வச்சிருவாங்க. சோமன் கில் ஏர்லியரா அவுட் ஆயிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ 1 run ஆட வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் டீமோட ஒரு காம்பினேஷனா வந்து இருக்க போகுது. ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன் பார்த்தோம் அப்படின்னா குசால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர். தென் அடுத்தது பத்தும் நிசங்கா, குசால் பெரேரா, கமிண்டு மெண்டிஸ், அசலங்கா, தசுன் சனகா, வனிது அசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, மதுசங்கா, அதிசோ பெர்னாண்டோ, தென் பத்திரனா. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு
பாசிபிளான பிளேயிங் லெவல். திக்ஸனா ஓவர்ல பெருசா விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல, ரன்ஸும் அதிகமா அடிச்சதால மேபி வெள்ளாகே அந்த இடத்துல திக்ஸனாக்கு பதில கொண்டு வந்தா எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டிங்குமே ஒரு ஆப்ஷன். வெள்ளாகே வந்து பேட்டிங்ல வந்து ஒரு கன்சிடமான ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. மேபி அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதர்வைஸ் ஸ்ரீலங்காவும் சேம் காம்பினேஷனோட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் கொஞ்சம் அதிகம். சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் கில் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல சூப்பர்வா ஆடிடுறாங்க. பர்டிகுலரா ஜெய்ஸ்வால் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடுறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. குயிக் ஃபயர் நாக் வந்து அவர்கிட்ட கிடைக்கும். இதுக்குள்ளேயே அதாவது பவர் பிளேக்குள்ளேயே வந்து மினிமம் 25 ரன்ஸ்ங்கிறது சாலிடா அவர் ஆடிட்டு போயிருவாரு. அதை தாண்டி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் இருக்கும். தென் ஸ்கொயர் பவுண்டரிஸும் சம்டைம்ஸ் இருப்பாரு. ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து இருப்பதனால ஸோ ஒரு கேட்சஸ் பிடிப்பதற்கு வாய்ப்புகள் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு கேட்ச் பிடிச்சாவே 8 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட்னாவே அதுல ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் 25 ரன்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரும். இந்த 25 ரன் பவர் பிளேல அவர் கொண்டு வர போறார். அப்படிங்கிறப்போ குயிக் ஃபயர் நாக் ஆடுவார். அதாவது குயிக்கா ஆடிடுவார். ஒரு மினிமம் ஒரு 3-4 பவுண்டரிஸ் ஆடுவார். 1 or 2 சிக்ஸஸ் அடிச்சாருன்னா ஒரு சிக்ஸஸ்க்கு 2 பாயிண்ட், ஒரு பவுண்டரிஸ் அடிச்சா 1 பாயிண்ட். இப்போ இதுலலாம் நீங்க கால்குலேட் பண்ணணும். தென் ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் 10 பாலுக்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் பாக்குறப்போ 25 ரன்ஸ் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. அது இல்லாம ஒரு கேட்ச் பிடிச்ச ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்டோட ஒரு 12 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 50ல இருந்து 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும். சுமன் கில், ஸோ சுமன் கில்லை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. பெனூரா பெர்னாண்டோ அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட அவரோட விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பெனூரா பெர்னாண்டோ இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவரை போல் பண்ண லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலரான லைக் மதுசங்கா. ஸோ மதுசங்காட்டு இருந்து அவருக்கு ஒரு பேட்டில் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் அவர் வந்து முதல் ஓவர் நிறுத்திட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் வந்து தான் போடாரு. லைக் அவர் 6வது ஓவர் 7வது ஓவர் சம்திங் தான் போடாரு. அதுக்குள்ள இவர் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிட்டாரு. ஸோ சுமன் கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். அந்த பவர் பிளேல அந்த ஸ்விங் அந்த சீமட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவார். அது பர்டிகுலர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா மதுசங்காட்டு இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து அவங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான் சுமன் கில் கிட்ட. பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் பர்டிகுலர் செகண்டா போல் பண்ற பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இவரோட பேட்டிங்ல இருந்து ஒரு 25 ரன்ஸ்க்கு மேல கம்பல்சரி கிடைச்சிடும். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து சுமன் கில்லை வந்து நீங்க கொண்டு போய்க்கோங்க. ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க, விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படிங்கிறப்பவே அவர் வந்து மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு தள்ளப்பட்டுறாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல இருந்து நமக்கு அவருக்கு வந்து 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு கிடைச்சிருக்கும். விக்கெட் கீப்பர்லேயே கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது அவர் சாலிடா வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம 1 down 2nd down ஆப்ஷனுக்குள்ள கம்பல்சரி வந்துடுறாரு. இப்போ ஜெய்ஸ்வால் யாரும் அவுட் ஆயிட்டாருன்னா அது ரிஷப் பந்த் 1 down வந்துடுறாரு. சுமன் கில்ல வந்து யாரும் அவுட் ஆயிட்டாருன்னா சூரியகுமார் யாதவ் வந்துடுறாரு. ஸோ எப்படினாலுமே இவரோட பேட்டிங்ல இருந்து வெறும் 20 ரன் வந்துட்டா கூட இவர் அந்த ஃபேண்டசி டீம்ல கம்பல்சரி வருவதற்கான சான்சஸ். லாஸ்ட் மேட்சும் ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆனாரு. ஒரு 49 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. ஸோ அன்காஸ்டபிளே 50+ ரன் அடிக்க முடியாம அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மேட்சும் அவரோட பேட்டிங்ல இருந்து மினிமம் 20 ரன்ஸ் வந்துட்டாவே அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு கொண்டு வந்துருவாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் 1 down 2nd down இந்த 2 காம்பினேஷன்ல எப்ப வந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்து வந்திருக்கு. நிறைய மேட்சஸ் நம்ம பார்த்திருக்கோம். அது இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு T20யோட பெஸ்ட் பேட்ஸ்மேன். அது இல்லாம இந்தியன் டீமோட கோச் வந்து சொன்னது என்னன்னா, நாங்க சூரியகுமார் யாதவ் ஒன்லி T20ல மட்டும் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ண போறோம். அவர் வந்து T20 பேட்ஸ்மேன். அவர் வந்து ODI டெஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து அவரோட ஸ்கில்ல வந்து நாங்க மாத்த விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து தெரியணும் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர், பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா ஆடக்கூடிய பிளேயர், கேப்டன்ங்கிற ஒரு பொறுப்பை வேற கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னிங்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து தெரிஞ்சது. நம்ம நினைச்ச மாதிரி அந்த கேப்டன்ஸ்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தோன்னு அதுல இருந்து அவர் எந்த மாதிரி ஆட போறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது சொன்ன மாதிரிலாம் இல்லை. அவர் கேஷுவலா ஆனார், ரொம்ப ஃப்ரீயா ஆனாரு. பட் பவுலிங்ல கொடுக்குறப்ப மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணாரோ அவரோட கேப்டன்சில. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து இன்னும் போக போக அவரோட மெருகேத்திக்குவாரு. பட் சூரியகுமார் யாதவ் இருந்து பேட்டிங் எபிலிட்டி ஒர்த்தபிளா இருந்ததுங்க. ஒரே ஒரு மைனஸ் தாங்க என்னைய பொறுத்த வரைக்கும். சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங்ல இருந்து 30 ரன் கம்பல்சரி அடிக்கணும். அதை தாண்டி வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. இதுக்கு முன்னாடி வேற யாராவது கேப்டன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன் கொடுத்திருந்தாலும் சரி, சுமன் கில்ட கேப்டன் கொடுத்திருந்தாலும் சரி,
சூரியகுமார் யாதவோட ஃபீல்டிங் பொசிஷன் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும், இந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல இருக்கும். நீங்க நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். ஸோ லைக் இப்ப ரோஹித் சர்மா தலைமையில கூட விளையாண்டப்ப கூட அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்லயும் லாங் ஆன் லாங் ஆஃப்ல இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. ஆனா இப்ப இவரு கேப்டன் அப்படின்னு பண்றப்போ இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த 30 yard சர்க்கிள்குள்ளவே தான் வச்சுக்குவாரு. அப்படிங்கிறப்போ ஏன்னா அங்க நின்னாதான் கரெக்டா வந்து எல்லாத்தையுமே ஃபீல்டிங் செட் பண்ண முடியும், பவுலர் கரெக்டா பவுல் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி இப்ப ஒரு எல்பிடபிள்யூக்கு வந்து நம்ம ரிட்டைன் பண்றோம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த சர்க்கிள்குள்ள இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சர்க்கிள்குள்ள இருந்து தான் எல்லா ஃபீல்டிங் செட் பண்றது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வகையில அவருக்கு கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஆனா அந்த கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு மைனஸ் ஆக போகுது. அது மட்டும் தான். இல்லைன்னா அஸ் அ பிளேயரா ஒரு 30 ரன் வரைக்கும் அடிக்கணும், வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. அப்படிங்கிறதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் அவர் நான் 60% ஆஃப் டீம்ஸ்ல மட்டும்தான் அவர் நான் வந்து எடுத்துக்குவேன். வேணா வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இதுலதான் வீக் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. 360 பிளேயருங்க, அவர் எல்லா ஷாட்டுமே கையில வச்சிருக்காரு, எல்லா பவுலர்ஸுமே வந்து அடிச்சு பின்னி எடுக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லியா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் மட்டும்தான் அவரோட விக்கெட்டை வந்து எடுக்குதும். ஸோ அதனால நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்றேன், வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸுமே இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 ரன்ஸ் மட்டும் அடிக்கிறாரு, ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து லாங்ல வந்து ஃபீல்டிங் நிக்கிறாரு, ஒரு ஸ்கொயர் போர்ட்ஸ் நிக்கிறாரு, லாங் நிக்கிறாரு, ஒரு 2 கேட்ச் வரைக்கும் பிடிப்பாரு, ஒரு 16 பாயிண்ட்ஸ் அதில் கிடைச்சிடும், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து 20 ரன் மட்டுமே அடிச்சு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து 30 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த கேட்ச் பிடிச்சி ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவாருங்கிற மாதிரி நம்ம வந்து அவரை பிக் பண்ணிக்கலாம். இப்ப வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸுமே இல்லை. மஸ்டா ஒரு 30ல இருந்து 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும், அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். அப்படிங்கிறப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து அவர் இருக்கிற மைனஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நான் வந்து ஏதோ 60% ஆஃப் டீம்ஸ்ல வந்து நான் அவரை பிக் பண்ணிக்க போறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸாகவும் இருக்கும். ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் அவரோட 4 ஓவருமே போல் பண்ணாரு, விக்கெட்டே இல்லை, ரன்ஸ் நிறைய கொடுத்துட்டாரு. அதெல்லாம் மைண்ட்ல செட் பண்ணிட்டு நீங்க இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்காம விட்டுறாதீங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வந்து போல் பண்ண போறாங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து போல் பண்ணுவாரு. ஸோ இந்தியன் டீமுக்கு இப்ப டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய குவாலிட்டியான பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஹர்ஷதீப் சிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் தான் இருக்காங்க இந்த காம்பினேஷன்ல. ஸோ அப்படி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாக்கு வந்து மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டனான கண்டெண்டரே அவரா தான் இருப்பாரு. இந்தியா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ரியான் பராக்கு வந்து ஓவர் கொடுத்துட்டாங்க, அவர் வந்து 3 விக்கெட் எடுத்துட்டாரு. அப்படிங்கிறப்போ ஹர்திக் பாண்டியா ஓவர்ல இருந்து தான் அவருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு போக வேண்டாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் ஓவர்லையும். அப்படிங்கிறப்போ ரியான் பராக்கு ஓவர் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுலயுமே டாஸ் போட்டதுக்கு அப்புறமே கூட சொல்லிட்டாங்க, ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸோட தான் நாங்க போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. வேற யாருக்குமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறப்போ ரியான் பராக் தான் பவுல் பண்ண போறாருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமானா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் அவரோட ஓவரை வந்து மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. 4 ஓவர் அவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அவர்கிட்ட வந்து 1 ஓவர் ரியான் பராக்கு போயிடும். அந்த 3 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் அவர் போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஹர்திக் பாண்டியா பிராண்ட் லீக் கேப்டனாவே இருப்பாரு. ரியான் பராக் இந்த பர்டிகுலர் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தாருங்கிறத மனநிலையை விட்டுருங்க, டிஃபரன்சியல் பிக்கா அவர் இருப்பாரு அஸ் அ பிளேயரா, அஸ் அ பேட்ஸ்மேனா. ஃபர்ஸ்ட் இந்தியா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல ஏறினா 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ரியான் பராக் ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி ஆட வச்சிருவாங்க. ஸோ அவரோட பேட்டிங்ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் ஒரு குயிக் ஃபயர் கான்ட்ரிபியூட் வந்து வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பவுலருங்கிறத விட்டுருங்க, ஆல்ரவுண்டருங்கிறத விட்டுருங்க, அஸ் அ பிளேயரா பேட்ஸ்மேனா வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீம் போறீங்க, ஸ்ரீலங்காவுக்கு ஃபேவரா ஒரு டீம் போறீங்கன்னா அதுல ரியான் பராக் மஸ்ட் ட்ரை. பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் வந்து அவரு பண்ணிடுவாரு. ரிங்கு சிங் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடைசி 3 ஓவர் 4 ஓவர் தான் அவர் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஹிட் அண்ட் மிஸ் டைப்பான ஒரு டைம் தான் அந்த ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடணும். கடைசி 3 ஓவர் அப்படிங்கிறப்போ ஸ்கோரை வந்து ஏற்றி வைக்கணும். அப்படிங்கிறப்போ ஒரு வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அக்ரெசிவ் ஆடுறப்ப எல்லாரும் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து குயிக் ஃபயரா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கும். அவரை வந்து நம்ம ஒரு மிஸ் அண்ட் ஹிட் டைப் பிளேயர்ஸ் தான். நம்ம வந்து ஒரு 30% ஆஃப் டீம்ஸ்ல வேணா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, அதுலயும் ஸ்ரீலங்காவுக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போறீங்க, டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துரும் 3 விக்கெட் விழுந்துருக்க ஒரு டீம் போட்டீங்கன்னா அதுல ரிங்கு சிங் ட்ரை பண்ணிக்கலாம். அதே ஒரு நியூட்ரலான டீம் போறீங்கன்னா அதுல ரிங்கு சிங் வந்து பிக் பண்றதுக்கான அவசியம் இருக்காது. அக்சர் பட்டேல் 4 ஓவருமே போல் பண்றாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த பாயிண்ட் திசையில ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல
இது எல்லாமே இருக்கும். ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ். தென் ரன் அவுட்ஸ்லயும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண அவருக்கு வாய்ப்பு இருக்கும் அங்க. ஏன்னா இவர்கிட்ட அடிச்சுட்டு போனாவே நம்ம ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆம் அவருக்கு இருக்கு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற பாயிண்ட் திசையில நிக்க போறாரு. ஸோ இந்த மாதிரி ரன் அவுட்ஸ்லயும் அவருக்கான கான்ட்ரிபியூட் இருக்கும். தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம். 4 ஓவருமே போல் பண்றாரு, ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்றாரு, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கேட்ச் பிடிச்சி மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கான விக்கெட் கிடைப்பதற்கு டவுட் தான். இந்த ஸ்டெம்பிட் அதாவது எல்பிடபிள்யூ முறையிலும் சரி போல்டுங்கிற முறையிலும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த எல்பிடபிள்யூ பவுல்ட் அப்படிங்கிற முறையெல்லாம் எடுத்தாருன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 8 பாயிண்ட் இருக்கு. விக்கெட் எடுத்த 25 பாயிண்ட்ஸ், இப்படி பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலுமே கடைசி 2 ஓவருக்கு பேட்டிங்ல வந்தாலும் 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு குயிக் ஃபயரா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் அதிகம் உள்ள ஒரு பிளேயர். ஸோ மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு அவர் வந்துடுறாரு. ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருனாலுமே அந்த 17வது 18வது ஓவர் 20வது ஓவர் இவர் தான் போல் பண்ணுவாரு. செகண்டா போல் பண்றதா இருந்தாலுமே மோஸ்ட் ப்ராபபிலி அந்த 18வது ஓவர் 20வது ஓவர் இவர் தான் போல் பண்ணுவாரு. ஸோ மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். போத் இன்னிங்ஸுமே 2 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாரு. முகமது சிராஜ் இன்சில பவர் பிளேல அவரோட ஸ்விங் இருக்கும். 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான சான்சஸ் தாங்க. ஸோ இவரோட 3 ஓவர், ஹர்திக் பாண்டியோட ஒரு 3 ஓவர், இவங்க 2 பேரும் 3 ஓவர் போல் பண்ணுவாங்க. மீதி இருக்கு 2 ஓவர் வந்து ரியான் பராக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ரவி பிஷ்னாய் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்றப்ப இவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் எப்பவுமே ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸோ ஐபிஎல்ல இந்த மாதிரி மேட்சஸ்ல நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அவர் ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்போ செகண்டா பால் பண்றப்போ அவர் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ரீசெண்ட் அவரோட ரெக்கார்ட்ஸ் இப்ப கடைசியா வந்த 10 மேட்சஸோட ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா செகண்டா பால் பண்றதை காட்டிலும் ஃபர்ஸ்டா பால் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு அதிகமா இருக்கு. விக்கெட் டேக்கிங் கவுண்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் கிட்ட நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுல 1 ஓவர் வந்து அந்த 16 ஓவருக்கு அப்புறம் அவர் பால் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ ரவி பிஷ்னாய் இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலங்கிற ஒரு மனசுல வச்சுக்கிட்டு இந்த மேட்ச் அவரை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் மஸ்ட் ட்ரைங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்கு. மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொன்ன உடனே போத் இன்னிங்ஸ்லயும் கிடையாது. செகண்டா வந்து பேட் பண்ண போறாரு அப்படின்னா செகண்டா பேட் பண்றதுக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் பால் பண்றப்பவே கேட்ச் விக்கெட் கீப்பர் மூலியமாவே ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் கிடைச்ச கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் இது மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்ல அவர் வந்து இதுல வந்துருவாரு. ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. அதுக்கப்புறம் பேட்டிங்ல வந்துறப்போ இந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஒரு குயிக்கா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ செகண்டா பேட் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா 50-50 ஆப்ஷனுக்கு தான் வந்து அவர் ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. அது இல்லாம அவரை பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அந்த வகையில ஹர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் வந்து அவருக்கு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பத்தும் நிசங்கா லாஸ்ட் மேட்ச் இவரை பத்தி நம்ம டெப்தாவே சொல்லியிருந்தோம். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு. பட் இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. பர்டிகுலரா சேஸ் பண்ணும்போது அவரோட ஆவரேஜ் 30 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்தியாவுக்கு எகென்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். மற்ற டீம்ஸ்க்கு எகென்ஸ்டா அவர் பேட் பண்ற ஃபர்ஸ்ட் பண்றப்போ நல்லா ஆடி இருக்காரு. பட் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா சேஸ் பண்றப்போ அவர் ரொம்பவே சூப்பரா ஆடி இருக்காருங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 70+ ரன்ஸுக்கு அடிச்சாரு. இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இவரோட பேட்டிங்ல இருந்து வெறும் 20 ரன்ஸ்க்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். கண்டிப்பா முகமது சிராஜ் கிட்ட இவருக்கு ஒரு பேட்டில் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா பத்தும் நிசங்காவை நிறைய பேர் கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் அவர் அடிச்ச 70 ரன்ல நிறைய பேர் அவரை ட்ரை பண்ணிருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா. குசால் பெரேரா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. குயிக் ஃபயரா ஆடுவாருக்கு. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இல்லை. ஏன்னா குசால் மெண்டிஸ் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படிங்கிறப்ப குசால் பெரேரா வந்து அஸ் அ பிளேயரா ஃபீல்டிங்ல தான் இருப்பாரு. ஒரு கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு அந்த மாதிரி இடத்துல ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் இருக்காது. மோஸ்ட் ப்ராபபிலி அந்த இன்னர் சர்க்கிள்குள்ளேயே தாங்க அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது. குசால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் கமிங் டு மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் 5 பிரைமரி பவுலர் தென் தசுன் சனக்காவை லாஸ்ட் மேட்ச் பயன்படுத்தவே இல்லை. லங்கா பிரீமியர் லீக்கோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆப்ஷன்ஸ்ல இவர் இருக்காரு. முதல் 5 இதுக்குள்ள இருக்காரு. அப்படி இருந்தும் அவருக்கு வந்து ஓவரே கொடுக்காதது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியம் பேஸ் போலருங்க. கண்டிப்பா ஒரு பால் 6 போனாலும் அடுத்த பால் விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மீடியம் பேஸ் போலர்ஸை வந்து கரெக்டா கணிச்சு இந்த டைம் பண்ணி 6 அடிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல வெறும் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்காக கொடுத்து ஈஸியா 6 அடிச்சாங்க. ஸோ மதுசங்காவா இருக்கட்டும், மசிசோ பெர்னாண்டோ 10 ஓவர்ல கூட ஈஸியா டைம் பண்ணி வந்து 6 அடிச்சாங்க. பட் சனக்காவுக்கு வந்து
மீடியம் பேஸ் பவுலர். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் சிக்ஸஸ் போகும், அடுத்த பால் அந்த டைம் பண்ணி சிக்ஸஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் சனக்காவுக்கு ஓவர் கொடுக்காதது மிகப்பெரிய மைனஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் இந்த மேட்ச் அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை கழட்டி விட்டுட்டு அந்த இடத்துல மேபி வெள்ளகே ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போனாங்க அப்படின்னா அவர் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஐ திங்க் அசிசோ பெர்னாண்டோ அப்படி இல்லைன்னா மதுசங்கா, இந்த 2 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தவங்களை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து வெள்ளகை கொண்டு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட் ப்ராபபிள். ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கு பத்திரனா இருக்காரு, சனாக்கா அப்படிங்கிற ஒரு மீடியம் பேஸ் பாஸ் பவுலர் இருக்கிறதுனால பெர்னாண்டோவுக்கு பதில் வெள்ளகை வந்து உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் மேபி. அப்படி வெள்ளகை வந்தாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். மினிமம் 3 ஓவர் வரைக்கும் ஒரு பவுல் பண்ணுவாரு. பேட்டிங் வந்தா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். பட் பேட்டிங்ல திக்ஷனாவுக்கு முன்னாடி வந்துருவார் வனிது அசராங்கா அடுத்ததான் வந்து வெள்ளகை வந்து வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால கம்மிங் டு மெண்டிஸ் வந்து இந்த அவர் வெள்ளகை வந்துட்டாருன்னா ஓவர் அவருக்கு கிடையாதுங்க. ஆஸ் எ பிளேயரா ஆஸ் எ பேட்ஸ்மேனா மட்டும் தான் பிளே பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு 15 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல அவர் அடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அசலங்காவோட டவுன், அவர் செகண்ட் டவுன் வந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவரோட பேட்டிங்ல இருந்து 35 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிச்சிருக்காருங்க. இப்ப இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல செகண்ட் டவுன் அவர் வந்தப்ப எல்லாமே ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயரா இருந்திருக்காரு. அவரோட டவுன் அவரு கீழே இறக்கிக்கிட்டே போறாரு. அவர் வந்து அவர் ஒரு ஹார்ட் ஹிட்டரா வந்து அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறார். அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறார். நான் ஒரு ஹார்ட் ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் பால ஸ்டாண்ட் பண்ணணும். அவரோட இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன் வந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவர் கொஞ்சம் பால ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹிட்டிங் எபிலிட்டியை காட்டுவார். அது ஒரு பெரிய ஸ்கோரா மாத்திருக்கு. நிறைய மேட்சஸ் வந்து மாத்தி கொடுத்துருக்கு. கம்மிங் டு மெண்டிஸ் அவர் முன்னாடி அனுப்புனது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ். லாஸ்ட் மேட்ச் அஸ்லங்கா வந்திருந்தாவே அவர் கொஞ்சம் பால நின்று இருந்தாருன்னா அதுக்கப்புறம் அவர் அடிச்சு ஆடி இருப்பார். ஸோ அவர் செகண்ட் டவுன் வர மாதிரி ஒரு லைனப்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அவரை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க அசலங்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் அவர் இந்த 3rd டவுன் 4th டவுன் தான் வராரு அப்படின்னா அவர் நம்ம கம்ப்ளீட்லி வந்து ஒமிட் பண்ணிடலாம். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு கிடையாது. தசுன் சனக்கா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மேட்ச் வந்து மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பால் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க போகுது. பேட்டிங்ல வந்தாலும் கண்டிப்பா வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயர் நாக் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்ஷியல் பிக் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு வேண்டாம், ஸ்மால் லீக்ஸ்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு வந்து சனக்காவுக்கு வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வனிது அசரங்கா அவரோட 4 ஓவருமே கான்ட்ரிபியூட் பண்றாரு. லங்கா பிரீமியர் லீக்ல அவரோட 1 டவுன் கூட வந்தாரு, செகண்ட் டவுன் வந்தாரு. இது மாதிரி பேட்டிங் ஆர்டர் ப்ரொமோட் பண்ணிட்டாரு. வந்து ஒரு 50% அடிச்சாரு. அந்த மாதிரி அவரை ப்ரொமோட் பண்ணலாம். நீங்க கம்மிங் டு மெண்டிஸ்க்கு ப்ரொமோட் பண்றதுக்கு பதிலாக நீங்க வனிது அசரங்கா கூட டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணீங்கன்னா கேம் சேஞ்சிங்கா இருக்கும். நம்ம சுனில் நரேன் டாப் ஆர்டர்ல ஆட வச்ச மாதிரி இவரை கொஞ்சம் செகண்ட் டவுன் 1 டவுன் செகண்ட் டவுன்ல கூட செகண்ட் டவுன் 3rd டவுன்ல கூட ஆட வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கும். வந்து பேட்டிங் வந்து கன்சூமான ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. 4 ஓவருமே பவுல் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பால பயங்கரமா ஃபிளைட் பண்ணி தூக்கி போறாரு. தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. இவரோட ஓவர்ஸ்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. பேட்டிங் வந்தாலும் ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஒரு கேப்டன் அளவுக்கு எலிஜிபிள் இருக்குமா நமக்கு பெரிய கொஸ்டின் மார்க். பட் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. தீக்ஷனா இந்த மேட்ச் அவர் உள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுப்பாருங்க. அதுலயும் பவர் பிளேலயே வந்து பால் பண்ணாருன்னா ஜெய்ஸ்வால் கில் 2 பேர்ல இருந்து ஏதாவது ஒரு விக்கெட்டை வந்து ஏர்லியரா அவர் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. தீக்ஷனா வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். மதுசங்கா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில், சூரியகுமார் யாதவ் பை சான்ஸ் ஏர்லியரா சுமன் கில் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த பவர் பிளேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வருவாரு. இவங்க 2 பேர்த்துக்கிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேட்ல இருக்கலாம். பர்டிகுலரா சுமன் கில் கிட்ட மதுசங்காட்டு இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்ல வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். பவர் பிளேலயும் போத் இவர் வந்து பாத்தீங்கன்னா பை சான்ஸ் பெர்னாண்டோ இல்ல வெள்ளகே தான் உள்ள வராரு அப்படின்னா மதுசங்கா ஃபர்ஸ்ட் இன்சியலா பவர் பிளேலயே வந்து சனக்கா கூட போல் பண்ணுவாரு. தென் டிக்சனாவும் சேர்ந்து பவர் பிளே முடிச்சிருவாங்க. டெத் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மதிஷா பத்திரனாவும் மதுசங்கா வந்து அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் போல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மதுசங்கா அண்ட் பத்திரனா 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மதிஷா பத்திரனா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டனாவே எலிஜிபிளா இருப்பார். லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல சொல்லியிருந்தேன் 4 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா நான் வந்து பர்டிகுலரா செகண்டா போல் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா நான் மதிஷா பத்திரனாவை நான் பிக் பண்ண கூட மாட்டேன். அவர் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. செகண்டா வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஏன்னா இவர் இன்ட்ரடியூஸ் பண்றதே 10 ஓவருக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறப்போ ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஒரு 160 ரன்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து கண்டிப்பா ஒரு 13வது ஓவர்லயே ஒரு 110ல இருந்து 120 ரன்ஸ் வரைக்குமே வந்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஈஸியா வந்து ஆடிட்டு போயிருவாங்க. ஸ்கோர் வந்து ஈஸியா வின் பண்ணிட்டு போயிருவாங்க இந்தியா. ஸோ செகண்டா வந்து போல் பண்ண போறாங்கன்னா மதிஷா பத்திரனாவை நான் பிக் கூட பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மதிஷா பத்திரனாக்கு ஒரு நான் கிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டன் அது கேப்டனா கூட நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். டெத் ஓவர்ஸ்ல ஒரே ஓவர்ல கூட 2-3 விக்கெட் கூட அவரே எடுத்துருவாரு. சரி ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள
ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா குசால் மெண்டிஸ் செகண்டா வந்து ஸ்ரீலங்கா பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தசுன் சனக்கா செகண்ட் ஆப்ஷன், பந்து அசரங்கா மூணாவது ஆப்ஷன், மதுசங்கா நாலாவது ஆப்ஷன், பத்திரனா அஞ்சாவது ஆப்ஷன். ஸோ இவர் வந்து பத்திரனா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் குசால் பெரேரா ஆறாவது ஆப்ஷன், ஜெய்ஸ்வால் ஏழாவது ஆப்ஷன், ரிஷப் பந்த் எட்டாவது ஆப்ஷன், சூரியகுமார் யாதவ் ஒன்பதாவது ஆப்ஷன், ஹர்திக் பாண்டியா பத்தாவது ஆப்ஷன், ரவி பிஸ்னாய் 11வது ஆப்ஷன், அக்சர் பட்டேல் 12வது ஆப்ஷன், ஹர்ஷதீப் சிங் 13வது ஆப்ஷன். இந்த 14வது ஆப்ஷனுக்கு கில்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வந்து பேட் பண்ண போறாரு அப்படின்னா அந்த 14th ஆப்ஷனுக்கு அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அதே மாதிரி பத்தும் நிசங்காவும் சேஸ் பண்ண போறாங்கன்னா அந்த 14வது ஆப்ஷனுக்கு இவரை நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அந்த 14th ஆப்ஷனுக்கு அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க நீங்க பிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. ஜெய்ஸ்வாலுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க இந்தியா செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. அதே மாதிரி சோமன் கில்லுக்கு கூட இந்தியா வந்து சேஸ் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஹர்ஷதீப் சிங்குக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா வனிது அசரங்காவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பத்திரனாவுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. குசால் மெண்டிஸ் செகண்டா வந்து பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.